ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் இப்போ தெரியும் AdSense மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிறது, டிசேபிள் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எப்படி டிசேபிள் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன், பாருங்கள். நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இடையினி ஆப்பை க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாடல் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பைசா வசூல் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கலாம். நெட் ஆன் பண்ணிக்கிறேன். நெட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஆட்ஸ் டிசேபிள் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணால் அடுத்த ஆடு வரும். இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வரும். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளை ட்ராக் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து பார்த்திங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நான் அதுக்கு வேறு ஒரு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்றத. க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னொரு ஆப், ஏர்ன் மணி ஆன்லைன். ஃபஸ்ட்டு டேப் பட்டன்னு கிளிக் பண்ணிக்கணும். வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, வந்துருச்சா பார்த்தீங்களா? ஆடு லோட் ஆகுது. ரெண்டாவது கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக ஒரு ப்ரௌசர் பண்ணியிருக்கேன். சாங்ஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு ப்ரௌசர் லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ரௌசருக்கு மேலே ஒரு பேனர் ஆடு ஓடும், கீழே ஒரு பேனர் ஆடு ஓடும். இப்போ இன்டர்சிஷியல் வரும் அடுத்ததாக. பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி ப்ரௌசர் நம்ம லிங்க் பண்ணும்போது நம்மளை யாரும் ட்ராக் பண்ண முடியாது. ட்ராக் பண்ணாலும் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் காட்ட ஆரம்பித்தோம். நம்ம அக்கௌண்ட்டு டிசேபிள் ஆகாது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பான இதில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் உங்கள் அக்கௌண்ட்டு டிலீட் ஆகிறதுக்கு காரணமே, டிசேபிள் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? வந்துடுச்சு. இப்போ என்னோடய அக்கௌண்ட்டு டிசேபிள் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ப்ரௌசரில் இருக்கேன். ஒரு லிங்க் கொடுத்து அதை ப்ரௌசராக மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லிங்க் கொடுத்து ப்ரௌசராக மாற்றி வச்சா அதில் எத்தனை ஆடு போட்டிங்கனாலும் உங்கள் அக்கௌண்ட்டு டிசேபிள் ஆகாது. ஏன்னா அவங்க ட்ரேஸ் பண்ணும்போது நார்மலான உங்களுக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இன்டர்சிஷியலோட ஒரு 10 பேனர் ஓடும். இம்ப்ரெஷன் அதிகமாக காட்டும். ஆனால் அந்த மாதிரி காட்டக்கூடாது. இப்போ நார்மலாக அதில் நீங்கள் வந்து வெப்வியூ யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு C++ தெரிஞ்சதுன்னா, கோட் வச்சு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அது நல்லா தெரியும். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு டிசேபிள் ஆகும்போது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுப்போம். அந்த ஃபார்மில் கூட அவங்க வந்து செக் பண்ணுவாங்க நம்மளோட எதில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பட்டனில் வச்சு ஒரு 10 பேனர் ஆடு, ஒரு 30 இன்டர்சிஷியல் ஆடு கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க பண்ணும்போது திருப்பி நம்ம அக்கௌண்ட்டு இனேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி நம்ம பட்டன் கொடுத்து உள்ளார ஒரு வெப்வியூ கொடுத்து அதில் ஒரு 2 பேனர் ஆடு, அதில் ஒரு 10 இன்டர்சிஷியல் ஆடு கொடுத்துருந்தோன்னா நம்ம அக்கௌண்ட் அவங்க பார்க்கும்போது இவங்க வெப்வியூ யூஸ் பண்ணுறாங்க, இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு இதுக்கு வரும்போது நம்ம அக்கௌண்ட்டு சப்போஸ் 100% 99% டிசேபிள் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நம்மளோட யூசேஜை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நம்மளுக்கு வெப்வியூலன்னு காட்டும்போது அவங்களால நம்ம அக்கௌண்ட்டை திருப்பி கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன், வெப்வியூ கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறது. எனக்கு தெரிஞ்சது AdSenseல நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு இதில் எப்படி என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இந்த ஒரு 5 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது. எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அக்கௌண்ட்டு மேலே டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. பே அவுட்டு இது வரையும் ஒரு 8-9 பே அவுட் எடுத்துட்டேன். இத்தனை அக்கௌண்ட் எனக்கு டீஆக்டிவேட் ஆகி தான் நான் வந்து பே அவுட் எடுத்தது. உங்களுக்கு அடுத்தது எப்படி AdSenseல கரெக்டான ப்ரொசீஜரில் ஆட் மொபைல் யூஸ் பண்ணணும், எப்படி அதுக்கு உண்டான பிளாக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுன்றதை நான் காட்டுறேன்.
மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்வியூவை கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக இந்த மாதிரி பைசா வசூலில் கொடுத்து டாஸ்க் 1 டாஸ்க் 2ன்னு கொடுத்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்டு டிசேபிள் ஆகிடும். குறைஞ்சது ஒரு மந்த்து நீங்கள் $60 எடுத்திங்கனாலும் அடுத்த மந்தில் உங்களை ட்ரேஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டாஸ்க் 1 டாஸ்க் 2 டாஸ்க் 3 இந்த மாதிரி டாஸ்க் 1 டாஸ்க் 5 அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டு டிசேபிள் ஆகிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணினது வேஸ்ட் ஆகிடும். செல்ஃப் கிளிக் அப்படின்னாலே கண்டிப்பாக இதில் ட்ரேஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. தயவுசெய்து இதை யூஸ் பண்ணாதீங்க. என்னோடய இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு வெப்வியூ கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நான் ஏன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு இதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.